ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹர்ஷ் ஹர்ஷன சேனல். நம்ம சேனலில் இப்போ பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா, ஆனியன் உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்த்து மசாலா ஐட்டம்லாம் எல்லாம் சேர்த்து செய்கிற ஒரு குழிப்பணிகாரங்க. இதுக்கு வந்து வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு திடீர்னு இந்த வீட்டில் பசிக்குது, நாங்கள் ஈவினிங் டைமில் வந்து ஏதாவது சாப்பிடணும்னு நினைப்பாங்க இல்லையா? அப்போ அந்த சமயத்தில் என்ன செய்யுதுன்னு யோசித்தோம்னா, இட்லி மாவு இருந்தால் பொருள் செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க, பிகினர்ஸ்க்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்யறதுக்கு. காலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம். ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து டின்னராகவும் சாப்பிட்லாம். ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாகவும் நம்ம சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு வந்து லஞ்சுக்கும் வந்து நம்ம வந்து லஞ்ச் பாக்ஸ் இதாகவும் ரெடி பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சம் நட்ஸு அது இதெல்லாம் சேர்த்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் நம்ம இதை ரெடி பண்ணி கொடுக்கலாம். இது வாங்க எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்ப்போம். முதல்ல தேவையான பொருள் பார்த்தீங்க அப்படின்னா, வெங்காயங்க 2 ஆனியனை வந்து சோப்பரில் போட்டு நல்லா பொடியாக சோப் பண்ணி வச்சுருக்கேன். நான் நல்லா பொடியாக சோப் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நல்லா உருளைக்கிழங்குங்க, ஒரு 4 உருளைக்கிழங்க நல்லா வந்து இந்த மாய்ச்சரில் வச்சு நல்லா வந்து மசிச்சு வைக்க போகிறேன். இங்கே பாருங்க, இதில் போட்டு நல்லா மசிச்சு ரெடி பண்ணி இதை போட்டு நல்லா மசிச்சுட்டேங்க. நல்லா மசிச்சு இதை ரெடி பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா இது வந்து நல்லா மசிஞ்சிச்சு. கையில் கூட கொஞ்சம் உருளைக்கிழங்கு சுத்தமாக வந்து அந்த கட்டிலாம் இருக்கவே கூடாதுங்க. இருக்கு சுத்தமாக நல்லா மசிச்சுக்கணும். மாவு மாதிரி உருளைக்கிழங்கு ஆகணும். அந்த அளவுக்கு வந்து நல்லா மசிச்சுக்கணும். உருவே தெரியல, உருளைக்கிழங்கு நீங்கள் சொன்னாதான் தெரியும். அந்த அளவு நல்லா மசிச்சு நம்ம எடுத்துட்டாச்சு. இது எப்படியே இருக்கட்டும். அடுத்தது என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் வந்து ஒரு இழுப்பு சட்டி போட்டாச்சுங்க. இழுப்பு சட்டி போட்டு அடுப்பை நல்லா பற்ற வச்சுக்கணும். பற்ற வச்சுட்டு ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும். விட்டுட்டு கடுகு போட்டுக்கிறோம். முதல்ல கடுகு நல்லா கடுகு வெடிக்கிட்டோங்க, பார்க்கலாம். கடுகு ஒரு 2 ஸ்பூனுங்க கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. கடுகு நல்லா வெடிச்சிருச்சுங்க. வெடிச்ச பிறகு இந்த ஆனியனை அதில் போட்டுக்கணும். ஆனியன் போட்டாச்சு. லைட்டாக ஒரு வதக்கு. லைட்டாக ஒரு வதக்கு. அடுத்தது குழந்தைங்க சாப்பிட்றதுனால ரொம்ப காரம் வேண்டாம் எங்கள் வீட்டுக்கு. உங்களுக்கு காரம் வேண்டாம் ஒரு 3-4 மிளகா கூட சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா ஒன்று குறுக்க கட் பண்ணி வச்சிருக்கேன் நீல வாக்கில், அதை போட்டிருக்கேன். 2 கருவேப்பிலை போட்டுண்டாச்சு. 2 சீரகம், மஞ்சப்பொடி, கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி லைட்டா, ரொம்ப போடக்கூடாது. லைட்டா கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி.
நல்லா வதங்கணுங்க. இந்த வெங்காயம் என்னன்னா சுருளை வதங்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து அதுல வந்து உருளைக்கிழங்க மசிச்ச உருளைக்கிழங்கு போட்டு கலக்கணும். இப்ப நம்ம இதுல கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஆல்ரெடி வந்து இட்லி மாவுல உப்பு இருக்கிறதுனால இந்த காய்க்கு மட்டும் உப்பு இதுல போட்டுக்கலாம். நம்ம பாருங்க, அவ்வளவுதான். கொஞ்சம் உப்பு, அடுத்து கொஞ்சம் பெருங்காயம், நல்லா வதக்கணுங்க. நல்லா ஆனியன் வந்து நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்ப பார்த்தேன்னா இந்த உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, இந்த உருளைக்கிழங்கு அதுல போட்டுக்கலாம். உருளைக்கிழங்க போட்டுட்டாச்சு. இன்னொன்று சுடுதல கொஞ்சமா அரிசிக்கு கொஞ்சோண்டு இந்த காரம் கலக்கிறதுக்கு முன்னாடி வேக வச்ச உருளைக்கிழங்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா சாதத்தோடு போட்டு குழந்தைகளுக்கு ஊட்டினா ரொம்ப நல்லதுங்க. உருளைக்கிழங்குல வந்து கார்போஹைட்ரேட் இருக்கு, டாக்டர்ஸ் அடிக்கடி கொடுக்க சொல்லுவாங்க. அதனால பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நல்லது. முடிச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்க. முதல்ல எண்ணெய், எண்ணெய் ஊற்றிக்கணும். இந்த கரண்டில எண்ணெய் காயட்டும். காஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமா இங்க பாருங்க, கொஞ்சம் தான் கொஞ்சமா விட்டு சின்னதா வச்சுக்கணும் அடுப்ப. ஒன்னொன்னு ஒரு உருளைக்கிழங்கு விட்டுட்டு நீங்க வேணும்னா இந்த ஸ்டஃப்ல இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் சிம்பிளா இருக்கட்டுமே அதெல்லாம் எதுவும் சேர்க்கல. இது வெந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இப்படி ஒன்னொன்னா பொன்னிறமா ஆன உடனே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க, நீங்க வேணும்னா நடுவுல வந்து ஏதாவது ஒரு டொமேட்டோ சாஸோ இல்ல சில்லி சாஸோ இல்ல வீட்டுல காலையில அரைச்ச ஒரு ஏதாவது சட்னி, தக்காளி சட்னியோ ஏதாவது சட்னி இருந்தா சட்னி அதை உள்ள வச்சுட்டு அதுக்கு மேல நீங்க வந்து உருளைக்கிழங்கு அந்த ஸ்டஃப்பை வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. அப்படியே செய்யலாம், சூப்பரா இருக்கும். நம்ம விருப்பம் தான் இல்லைன்னா அது இன்னும் ரொம்ப நல்லா இருக்குங்க.
தேங்காய் சட்னி இது கெட்டியா இருந்தா அதை கூட வைக்கலாம். எங்கிட்ட தேங்காய் சட்னி தான் காலையில அரைச்சோம், கொஞ்சம் நீர்க்க இருக்கு, அதனால அதுக்குள்ள வச்சோம்னா அது வழிஞ்சிருமே அப்படின்றதுக்கோசரம் நான் வைக்கல, உருளைக்கிழங்கு மட்டும் வச்சேன். நீங்க அதெல்லாம் உங்கள்கிட்ட இருந்தா கண்டிப்பா வச்சுக்கணும். பாருங்க நல்லா வெந்து போச்சு, உள்ளே வெளியிலையும் பாருங்க, அடியிலையும் நல்லா வெந்து போச்சு, மேலையும் நல்லா வெந்து போச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு கார குழி பணிகாரம் முடிஞ்சுது. இது எப்படின்றத இன்னொரு தடவை அறிக்கை பார்த்துடலாம். நம்ம வீட்டில் இட்லி மாவு இருந்தால் போதுங்க, இட்லி மாவு தோசை மாவு எது இருந்தாலும் செஞ்சுக்கலாம். உருளைக்கிழங்கு பொரியலுக்கு செய்கிற மாதிரி உருளைக்கிழங்கு முதல்ல வேக வச்சு எடுத்து நல்லா அதை வந்து மசிச்சுக்கணும். மசிச்சுட்டு அதில் வந்து உருளைக்கிழங்கு இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா போட்டு நம்ம மசிச்சுக்கணும். மசிச்சுட்டு வெங்காயத்தை நல்லா பொடிப்பொடியாக நறுக்கிட்டு அது கூட கேரட் கூட நீங்கள் துருவி போட்டுக்கலாம், கோஸ் போடலாம், எல்லா காய்கறியுமே சேர்க்கலாம். நான் வந்து சிம்பிளாக இருக்கட்டுமேன்றதுக்கோசரம் வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்கு இது பண்ணிவிட்டு பச்சை மிளகா ஒன்று, அதுக்கப்புறம் வந்து தாளிச்சிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு போட்டு தாளிக்கணும். கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சமாக போட்டுண்டு ஒரு மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போடணும். வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அதில் வந்து உப்பு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டஃப்புக்கு மட்டும் ரெடி பண்ணுற ஸ்டஃப்புக்கு மட்டும் உப்பு போட்டுக்கணும். அதுக்கடுத்து வந்து வெளி மாவுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டிருப்போம் இட்லி மாவுக்கு, அதனால வந்து அதுக்கு உப்பு போடணுன்ற அவசியம் இல்லை. போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த உருளைக்கிழங்கை போட்டு நல்லா அதில் கிளறி 4 பக்கமும் வெங்காயம் இது பருப்பு எல்லாம் வந்து பரவுற மாதிரி நல்லா கிளறி வச்சுக்கணும். கிளறி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஆப்பக்கல்லை வந்து அடுப்பில் போட்டு அதில் வந்து ஒரு 1/4 இதுக்கு வந்து எண்ணெய், ஒரு ஸ்பூன் ஒரு குழியிலையும் எண்ணெய், 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இந்த இட்லி மாவை அரை இது இல்லைன்னா 1/4 இது அதில் படுற மாதிரி ஊற்றணும். 1/4 இது வந்து படுற மாதிரி சின்ன கரண்டி வச்சுக்கோங்க, இல்லை பெரிய கரண்டி வச்சிங்கன்னா ஒரே கரண்டி எடுத்து எல்லா குட்டிலையும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிக்கணும். அந்த மாதிரி ஊற்றிக்கிங்க. ஊற்றிட்டு நடுவில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃப் இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா உருட்டி நடுவில் வைக்கணும். வச்சுட்டு அது மேலே திரும்பவும் வந்து இட்லி மாவை ஊற்றணும். ஊற்றிட்டு நல்லா பொன்னிறமாக வெந்த பிறகு இன்னொரு பக்கம் திருப்பி விடணும். திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்துடணும். இதுதாங்க, இது ரொம்ப சிம்பிள். செஞ்சு பாருங்கள். கமெண்ட்ஸில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத எங்கிட்ட சொல்லுங்கள். நீங்கள் எப்படி இருக்கு அப்படின்றத கண்டிப்பாக சொல்லுங்கள். இது பாருங்க, கொஞ்சம் ஆறி போச்சு. உருளைக்கிழங்கு நல்லா வெந்து எப்படி இருக்கு பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும்.